ஏன்னா நம்ம செய்தி நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கலாம், அதை கவனிக்கிறதுக்கான திறன் நம்மளுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் சொல்றாருல்ல, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க, உப்பானது சாரமற்று போனா மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் குப்பையில போட்டப்படுவதற்கும் தவிர வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு அளவுக்கு மேல நம்ம பேசிட்டோம்னா அது வீணா போயிடும். அல்லேலூயா, உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போனா ஐயா விட்டதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பேச வேண்டியதுல ஒரு 40% ஐயா பேசிட்டாரு. எனக்கு வெளிப்படுத்துறத நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். கொலோசியர் 3:12 வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிவிக்கப்பட்ட பரிசுத்தரும் நீதியுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு. இந்த எல்லாவற்றையும் நம்ம தரித்துக் கொள்ளணும். இது கஷ்டமா இல்ல? இது ஒரே சொல்யூஷன் இருக்குது, அதுக்கு நம்ம தரித்துக் கொள்வது நம்மளுக்கு கஷ்டமானு நான் சொல்றேன். இது எல்லாவற்றையும் காட்டிலும் இது எல்லாவற்றையும் கொண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நமக்குள்ளாக நம்ம தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி என்னன்னா, கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்பதை நம்மளை நாமே சோதிச்சு பார்க்கணும். அதுக்காக வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான். எப்படி இருக்கானா? புதிய சிருஷ்டியா இருக்கான். புதிய சிருஷ்டி எப்படி இருக்கும்? புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஸ்பரிசம், அதோட தோல் எப்படி இருக்கும்? நன்மையா இருக்கும். அல்லேலூயா. அதோட உறுப்புகள் எல்லாம், அந்த குழந்தையின் உறுப்புகள் எல்லாம் சாஃப்டா இருக்கும். அந்த குழந்தை நம்ம அப்படியே பத்திரமா பார்த்துக் கொள்ளும். அதுபோல நான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் மென்மையானவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. புது சிருஷ்டியா இருப்பீங்க. புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருப்பீங்க இந்த உலகத்துல. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துறோம்னு கேட்டா இது அந்த காலத்துல நம்ம நியாய பிரமாணத்தின்படி கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் நமக்கு கிருபையின் பிரமாணத்தை கொடுத்து 2000 வருடங்கள் ஆன பின்பும் இன்னும் நம்ம நியாய பிரமாணத்தின் கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கோம். எப்படி நியாய பிரமாணத்தின் கிறிஸ்தவர்களா வாழறோம்? காலையில சரியான நேரத்துக்கு நான் சர்ச்சுக்கு வந்துருவேன். ஆண்டவருக்கு வாரம் உபவாசம் இருப்பேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் போல நான் நடிப்பேன். நல்ல காணிக்கை செலுத்துவேன். சபையில நல்லா பாட்டு பாடுவேன். சபையில ஆராதனை செய்வேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பேன். இதெல்லாம் இருக்கு. ஐயா, நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துறியா? அல்லேலூயா. நாம் எதற்காக கிறிஸ்துவை வெளிப்படுத்துறோம்னு சொன்னா 1 யோவான் 3:9 வாசிக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. புதிதா குழந்தை பிறந்த சொல்லுவாங்க, அவங்க மூக்கு வந்து அவங்க அப்பா கூட இருக்குவா. எப்படி இருக்குதா? பேசுங்க, பாருங்க. வசனத்தை பார்க்க வேணாம், நான் சொல்லிடுறேன் வசனத்தை. நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து என்றால் அவருடைய விதை, அவருடைய சுபாவம், அவருடைய ரத்தம். அல்லேலூயா. அவருடைய விதை நமக்குள்ள தரித்திருக்கிறதுனால நம்ம கிறிஸ்துவர் உடையவர்களா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்ம கரெக்டா சர்ச்சுக்கு வரணுமா? சர்ச்சுக்கு கரெக்டா வரணும். நான் முன்னாடி சொன்ன எல்லா காரியங்களும் நம்ம பண்ணணும். அது உண்மைதான், அதை நான் ஏற்கிறேன், அதை நான் மறுக்கல. ஆனா கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோமா? மற்றவர்களிடத்த இவன் பார்க்கும்போது இவன் பரிசுத்த பிள்ளை, இவன் கர்த்தரால் உண்டு பண்ணின பிள்ளை, இவன் வந்து பரிசுத்தமா வாழ்கிற பிள்ளை, இவனை பார்க்கும்போது இவ்வளவு சாந்தமா இருக்கிறானே அப்படின்னு மற்றவர்கள் நம்ம பார்த்து சொல்லுகிறார்களா என்று நாம் நம்மை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்மளை நாமே சோதிச்சு பார்க்கலாமே.
இன்னொருத்தர் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு குரூப் இருக்கு. எப்படின்னா கிறிஸ்தவர்கள் போலவே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, நல்லா நியூ இயர் கொண்டாடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க. இப்படி உண்மையா இருக்கிறவர்கள் போல தோற்றம் அளித்தாலும் அவர்கள் தகப்பனாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அல்லேலூயா. அவனுடைய இச்சையை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். வசனம் இருக்குது யோவான் 8:44. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வசனத்தை வாசிங்க. யோவான் 8:44, 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். அந்த வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிச்சு பாருங்க, சத்தமா படிங்க. ஆமென். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நீ பாருங்க, யாரால் உண்டானவங்களா? பிசாசானால் உண்டானவங்க. இது எப்படி? ஆண்டவர் தானே நம்மளை படைச்சார். நம்ம எப்படி பிசாசானவங்களால உண்டாக்கப்பட்டிருக்க முடியும்? எப்படின்னா, மனிதன் பிறக்கும் போது இந்த உலகத்தில் எப்படி பிறக்கிறான்னா பாவத்தோடு பிறக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தோடு பிறக்கிறான். நாம் இந்த உலகத்துல தாயின் கருவிலிருந்து வரும்பொழுதே பாவத்தோடு தான் பிறக்கிறோம். இந்த உலகத்தில் வந்த பின்னாடி கர்த்தருடைய வசனத்தை கேட்டு சபையிலே ஒரு அங்கத்தினரா பங்கு கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து இதை எல்லாவற்றையும் நம்ம கடைபிடித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது நம்ம கிறிஸ்துவினுடைய குமாரத்தினா மாற்றப்படுகிறோம். புரியுதா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் என்ன பேசணும் புரியுதா? பிறக்கும் பொழுது நாம் பாவிகளா இருக்கிறோம். பிறந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று பின்பு நாம் கர்த்தருடைய சுபாவத்தை கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஆனா வணங்கா கழுத்துள்ளவர்களாகிய ஒரு சிலர் இருதயத்தை பார்வோனை போல இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிற ஒரு சிலர் இன்னும் தங்கள் தகப்பனாகிய பிசாசின் இச்சைகளை நிறைவேற்ற பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம சரிப்படுத்திக்கிறோம். நம்ம கரெக்டா தான் ஜாப் பண்றோம், நம்ம எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கிறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை ஏன் வருது? வாரம் சாட்சி சொல்றோமே, இந்த பிசாசினால் எனக்கு தொந்தரவு, அந்த வழியில் போகும்போது ஏன் இந்த பிரச்சனைகள் வருது? பிரச்சனைகள் வரும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பிரச்சனைகள் வரும். ஆனா அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை என் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குவார். கருணை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் அதை நாம் அறிந்தவர்களாய் இந்த உலகத்துல வாழணும். பிரச்சனை வந்து தேர்ந்து நம்ம சோர்ந்து போக கூடாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். பவுலை குறித்து நம்ம பார்க்கலாம். அவரு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டாரு. பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஊழியமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் அவர் கிறிஸ்துவின் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். உடனடியா அவரு ஒரே நைட்ல எல்லாத்தையும் பண்ண முடியாது. நம்மளும் அப்படிதான். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ஒரே நைட்ல நம்ம பரிசுத்தராக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடலை பழக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்கு நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தும் போது கர்த்தர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3:5 வாசிக்கிறோம். பவுல் அவருடைய குணத்தை சொல்றாரு, குணாதிசயத்தை சொல்றாரு. ஆமென். 8ஆம் நாளில் பவுல் எப்படிப்பட்டவரா? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஆண் பிள்ளை பிறந்தா 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம முஸ்லிம்கள் பண்ணுவாங்கல்ல, அதுதான் விருத்த சேதனம். அதுதான் பைபிள்ல விருத்த சேதனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17:12, லேவியராகமம் 12:3 நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சீங்கன்னா அதுல ஆண்டவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர் வைராக்கியமான இஸ்ரவேல் வம்சத்தான். அவரு காலங்காலமா இஸ்ரவேல் வம்சத்தான். இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு மகன் தான் யாரு? பவுல். பென்யமீன்
பென்யமீன் யாரு? யாக்கோபுடைய இளைய மகன், ராகேலுக்கு பிறந்தவர். அல்லேலூயா. பென்யமீன் கோத்திரத்துல வந்த ஒரு நபர். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன்னா பியூரான ஒரு யூத ஜாதிய யூத இனத்தை சார்ந்த ஒரு மனிதன். நியாய பிரமாணத்தின்படி பரிசேயர். அல்லேலூயா. பரிசேயர் தான் யாரு? யாராவது சொல்ல முடியுமா? வேதத்தை போதிக்கிறவங்க. பழைய ஏற்பாட்டுல பரிசேயர் என்ற பதம் இல்லை. நீ பழைய ஏற்பாடு முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டில் இல்லை. கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசேயர் என்ற குழு உருவாகிறது. கிரேக்கர்களுடைய ஆட்சியின் காலத்துல எபிரேயர்கள் நசுக்கப்படுறாங்க. அவங்களுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது. அதை காத்துக் கொள்வதற்காக யூதர்கள் உருவாக்கிய ஒரு மத கூட்டம் தான் பரிசேயர். அவர்கள் உயிர்த்தெழுந்த நம்புற ஒரு ஆட்கள். அப்பேற்பட்ட பரிசேயர் கூட்டத்தை சார்ந்தவர் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட ஒரு நபர் பவுல். சபையை துன்பப்படுகிறவர். எப்படி? சபையை துன்பப்படுகிறார். அவருடைய பாதத்துக்கு கீழ் தான் ஸ்தேவானை போட்டு சாவடிக்கிறாங்க. அதை பார்க்கிறார் பவுல். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தோட நீதியின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன். அவன் செய்யறதெல்லாம் சரிதான். அவன் கொலை பண்ணாலும் சரிதான், எல்லாமே சரிதான். ஏன்னா அவனுடைய பரிசேயத்தை வந்து அங்க காட்டுறாங்க. இப்பேற்பட்டவனாகிய பவுல் எப்படி கிறிஸ்துவ தனக்குள்ளா தரித்து கொள்றதுக்கு முன்பாக இருந்த பவுல் இவரு. கிறிஸ்து அவங்களுக்குள்ளாக வரதுக்கு முன்னாடி பவுல் இப்பேற்பட்ட குணாதிசயங்களுடையவரா இருந்தார். ஆனா கிறிஸ்து அவர் கூட வந்தபோது அவர் எப்படி மாறாரு பாருங்க. பிலிப்பியர் 3:9 வாசிங்க. கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு 11வது வசனத்துல அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், நிச்சயமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஒரு நபர், நியாயப்பிரமாணத்துக்காக தன் ஜீவனை கூட கொடுக்கக்கூடிய நபர், எல்லாவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டு காலகாலமா வருகிற நபர், இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்த யூத இனத்தை சார்ந்த ஒரு பியூர் யூதர். அவர் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு அவருக்குள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், உப்பயமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தவான்கள் எல்லாரையும் மிகவும் சிறுவனாகிய நான் அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்றாரு. ஏன் இதை சொல்லுவாருன்னா, பேதுரு எப்பேற்பட்டவர்னா மீன் பிடிக்கிறது அவர் படிப்பறிவு இல்லாதவர். சீசர்கள்ல மோஸ்ட்லி அப்படிதான் இருந்தாங்க. ஆனா பவுல் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆள், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட ஒரு ஆள். ஆயினும் அவர் தன்னை தாழ்த்துறாருன்னா, ஏன்னா அவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். இதுதான் சிம்பிளா ஒரு காரியம். நம்ம வேதம் வாசிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம், நம்ம உபவாசம் இருக்கலாம், நம்ம காணிக்கை கொடுக்கலாம், நம்ம சாட்சி சொல்லலாம், நம்ம கரெக்டா சபைக்கு வரலாம், நம்ம சபையின் ஆராதனையில ஒழுங்கா கலந்து கொள்ளலாம். ஆனா நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தவில்லை என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களா இல்லை என்றால் எல்லாம் வீணா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. 15:39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும்பாவம் பண்ணினார்கள். அவர்கள் ஒருவர்கள் இருந்தார்கள். பர்னபா மார்க்கோவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி போனார். 38 வாசிங்க. அவரோ பம்பிலியா நாட்டிலே தன்னை விட்டு பிரிந்து தம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே
அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றார். அல்லேலூயா. இங்க பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைனா, பப்பிலியா நாட்டிலிருந்து இவங்க வேற நாட்டுக்கு கடந்து போகும்படி பிளான் பண்றாங்க ஒரு இடத்துல. யாரு? மார்க்கு, பவுல், பர்னபா 3 பேர். ஆனா இவன் மார்க் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் எருசலேமுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து தனியா எருசலேமுக்கு போயிடுறாரு. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா, பவுல் வந்து பர்னபா கிட்ட நம்ம எல்லா இடத்திலும் ஊழியங்கள் எப்படி நடக்குது என்று பார்த்து விட்டு வரலாமாப்பா, நம்ம போய் எல்லா சபையிலையும் பார்த்து விட்டு வரலாமான்னு பர்னபாவை பவுல் கூப்பிடுறாரு. அப்ப பர்னபா சொல்றாரு, மார்க்கையும் நம்ம கூட்டிக் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பவுல் சொல்றாரு, வேணாம் வேணாம், அவனை நான் கூப்பிட்டு போக மாட்டேன். அன்னைக்கு நம்ம போகும்போது எப்படி, அன்னைக்கு நான் போகும்போது அவன் நம்ம கூட வரல, இப்ப நம்ம ஏன் அவனை கூப்பிட்டு போனோம் அப்படின்னு கோவப்படுறாரு. இங்க என்ன காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்துனா, ரட்சிக்கப்பட்ட பவுல் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து அவருடைய சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட பவுல் சகல இடங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவித்த பவுல் இந்த இடத்துல தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. மார்க்கை நான் கூட்டிக் கொண்டு போக மாட்டேன், ஏன்னா அவன் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டான். கோபப்படுறாரு, வாக்குவாதம் பண்றாரு, அடம் பிடிக்கிறாரு, அவருக்குள்ள இருக்கிற ஈகோவை வெளிப்படுத்துறாரு. விசுவாசம் தந்திரமாய் வேலை செய்கிற இடத்துல இருந்தான் நம்மளோட வாழ்க்கையில. நம்ம சரியான நினைப்போம், நம்ம இடத்துல எல்லாம் கரெக்டா இருக்குது, நம்ம சரியான பாதையை தான் போய் கொண்டு இருக்கிறோம், நம்ம கிட்ட எந்த குற்றமுறையும் இல்லை. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதுன்னா ஒரு நிமிடம் உங்களை சீர்தூக்கி பாருங்க, ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. மறைவான பாவங்கள் ஏதாவது நமக்குள்ள இருக்குதா? பொறாமைகள் இருக்குதா? வேட்டிமைகள் இருக்குதா? இதெல்லாம் நம்ம கண்ணு தெரியாத பாவங்கள். கொலை பண்றது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, திரடுறது, இதெல்லாம் வெளிப்படையான பாவங்கள். பொறாமைப்படுறது, வேட்டிமை படுறது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவது, பொய் சொல்லுவது, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற நம்மளே அறிந்துக்க முடியாத அரிதான பாவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம நாமே ஒரு வாட்டி சீர்தூக்கி பார்க்கலாமே. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. அல்லேலூயா. சண்டை போட்டு நான் கூட்டு போக மாட்டேன்னு பர்னபாவும் மார்க்கும் ஒரு பக்கமா போயிடுறாங்க, பவுலும் சீலாவும் ஒரு பக்கம் பிரிந்து போயிடுறாங்க. இது கிறிஸ்து பவுலை ஆட்கொள்ளாத போது நடக்கிற ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க. 2 தீமோத்தேயு 4:11 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. படி படி. மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க எல்லாரும். புரியுதா? புரியுதா? முன்னாடி நான் அவனை கூட்டு போக மாட்டேன்னு சொல்ற பவுல் 2 தீமோத்தேயு இத்தனை பகுதிகள் கடந்து 2 தீமோத்தேயு ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு கிறிஸ்துவானவரால் உணர்த்தப்பட்டு என்ன சொல்றாரு? தீமோத்தேயுல எழுதும்போது மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, அவன் எனக்கு ஊழியத்திற்கு பயனுள்ளவனா இருப்பான், பிரயோஜனம் உள்ளவனா இருப்பான். இதுதாங்க கிறிஸ்துவனுடைய சுபாவம். நம்ம பண்ற தவிர, நம்ம பண்ற பாவங்களை நம்ம ஒப்புக்கொண்டு, ஒருவேளை நம்ம மேல தப்பு இல்லைன்னா கூட அதை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிற சுபாவத்தோடு, ஐயா சொன்னார்தான், மன்னிக்கிற சுபாவத்தோடு, அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற சுபாவத்தோடு வாழ்வதுதான் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினால் நம்ம வாழ ஒரு வாழ்க்கை, எல்லாரும் சொல்லிருப்பாங்க, நம்ம வாழ ஒரு வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. நான் போறேன், இதெல்லாம் எங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா? போன வாரத்துல ஒரு சம்பவம் நடந்தது. வாழ்க்கையில சாட்சி சொல்றேன். சாட்சி நான் சொல்லல. கம்பெனி முடிச்சுட்டு சாயந்தரமா கம்பெனி கேட்ல வீட்டுக்கு வரும்போது திடீர்னு மைக் வந்துச்சு, செஸ்ட் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ஃபுல்லா வேர்த்து ஊத்துது, மூச்சு விட முடியல, இந்த கையும் ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் எதுக்கான சிம்டம்ஸ்? ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ். அல்லேலூயா. ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ்.
நான் முடியல ஊத்துட்டேன், கம்பெனில ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. எங்க 4 நாள் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நான் அன்னைக்கு மரித்திருந்தால் கிறிஸ்துவினுடைய முகத்துல நான் எப்படி நுழைச்சிருப்பேன்? இதை நீங்களே கேட்டு பாருங்க. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். அல்லேலூயா. நான் கரெக்டா தான் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் சரியா இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் கரெக்டா இருக்கிறேன், நான் பாவமே இல்லை என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கை ரொம்ப நாள் இல்லை. பலத்தின் மிகுதியினால 80 ஆண்டுகள் தான் நம்ம உலகத்துல வாழ போறோம். போட்டி இல்லாம, பொறாமை இல்லாம, ஈகோ இல்லாம, மறைவான பாவங்கள் இல்லாம, உங்களால் முடிந்த அளவிற்கு சரீரத்தை ஒடுக்கி கர்த்தர் பக்கமா நம்ம கீழ்ப்படுத்தும் போது கர்த்தருடைய சுபாவம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். கர்த்தர் நம்ம ஆட்கொள்வார். அப்போ அதுக்கு பொருந்தல பிரச்சனை, போராட்டம், கடன் பாரம், சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கிறோம்ல, உடம்புல பலவீனம் வருதுல்ல, இந்த பலவீனத்தை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியான சிந்தை எப்படி பொருளா வருதா இல்லையோ, ஊரை பிச்சு பட்ட மாட்டார் ஆண்டவர். ஊரை பிச்சு வானத்துல இருந்து பணம் விழாது. ஆனா அதை மேற்கொள்ளுகிற மன தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கணும், கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தணும். பவுல் அழகா சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருக்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இந்த மைண்ட்ல வச்சுங்க. இந்த வார்த்தை வெறுமனே விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு உப்பை நம்ம கொடுத்துருக்கிறேன். அந்த உப்பை உங்க ஆவிக்குரிய ஜீவ அப்பத்தின் மேலே தடவி சாப்பிடுங்க. அது உங்க உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. அல்லேலூயா. ஒரு பாடலாமா? பாடி உற்சாகமா பாட்டு பாடி முடிச்சிடலாம். அல்லேலூயா.